திராவிட இயக்கம் எடுத்து பார்க்குறப்ப அதன் மீதான விமர்சனங்களை நீதி கட்சியில இருந்தே தொடங்குறாங்க. இப்போ நீதி கட்சி வந்து பணையார் கட்சியா அப்படின்லாம் பேசுறதுலாம் காரல் மார்க்ஸ் யாரு? அவர் ஒன்றும் தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து பாட்டாளியாக வேலை செஞ்சு வந்தவர் கிடையாது. ஏங்கல்ஸ் யாரு? இப்படி உலகத்துல எல்லா இடத்துலையுமே இந்த சிந்தனை இப்போ யாருக்கு ஓய்வு கிடைக்குமோ அவங்க தான் சிந்திப்பாங்க. அவங்க தான் அந்த மாதிரியான அமைப்புகளை கருத்துக்களை உருவாக்குவாங்க. இலக்கியங்கள் யாரிலிருந்து வந்தது? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரும்பாலும் வேளாளர்கள் தான், வெள்ளாளர்கள் அந்த பிரிவு தான் அதிகம். எழுத்து, கவிதை, தமிழ் பற்று எல்லாம் அவங்கள்ட்ட தான் வந்துச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் டைம் இருந்தது. ஆமா, அதே மாதிரி தான் சமூகத்தின் மீதான அக்கறை எலைட்டா இருக்கிற எல்லாரும் வர்றதில்லை. சமூகத்தின் மீதான அக்கறை இருக்கிறவங்க வர்றாங்க, வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கட்சியை வந்து அதில் யார் பொறுப்பில் இருந்தா அப்படின்னு பார்க்கறதுல இருந்து அதை மதிப்பிடக்கூடாது. அவங்க எந்த சாதி, அவங்க என்ன பின்புலம் அப்படிங்கிறதுல இருந்து மதிப்பிட முடியாது. அந்த கட்சி என்னவாக செயல்பட்டது அங்கிருந்து நீங்கள் மதிப்பிடுகிற பொழுது தான் அந்த கட்சி அந்த தலித்களுக்கு எதிரானதா,